அஸ்ஸலாமு அலைக்கும். நான் என்ன சொல்ல போறேன்னா, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேன். அது என்ன விஷயம்னா, நான் பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டேன். நேற்று நைட்டு நான் கேலுக்கு போனேன். மலேசியாவில் உள்ள கேல் சிட்டிக்கு நான் போயிட்டு இருந்தேன் பஸ்ஸில். அப்போ படிக்கட்டு ஓரமா ஒரு 4 பசங்க வந்து ஐஃபோனில், பெரிய ஐஃபோனில் வீடியோ பிடிச்சி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னன்னு புரியல. ஒரு 4 பேரும் அரட்டை அடிச்சுக்கிட்டு ரொம்ப சீரியஸாக சிரிச்சுக்கிட்டே வந்தானோ பஸ்ஸில். ஆனால் வீடியோ எடுத்தானோ. சரிங்களா, நான் பஸ்ஸில் ஒரு பின்னாடி சீட்டில் உட்காந்து கீழே இறங்கும் போது பார்க்குறேன், அவனோட செல்ஃபோனை பார்க்குறேன். மாஷா அல்லாஹ் தான் காப்பாற்றுன்னு. எல்லாமே ட்ரெஸ்ஸு இல்லாமல், உடம்புல ஒரு ட்ரெஸ்ஸு இல்லாமல் அந்த வீடியோ பார்த்தேன். பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். ரொம்ப மனசு எப்படி சொல்றது, ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டேன். அந்த சாஃப்ட்வேர் வந்து ஐஃபோனில் மட்டும் தான் இறங்கும். அது ஐஃபோனில் இறங்கும், அப்புறம் நோக்கியாவில் இறங்கும், N95 அதில் இறங்கும் அந்த சாஃப்ட்வேர். என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கப்புறம் யாராச்சும் ஐபோன்ல உங்களை வீடியோ எடுத்தால் நீங்க தயவு செய்து அந்த வீடியோ பாருங்க. டைரக்டா போய் கேளுங்க, இந்த வீடியோ எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லுங்க. அல்லதான் காப்பாத்து. எல்லா ஐபோன்லயும் வந்துருச்சு, எல்லா ஐபோன்லயும் வந்துருச்சு. இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நாளைக்கே நம்ம வீட்டு பொண்ணுல கூட அவனு வீடியோ பிடிக்க ரெடியா இருப்பானு. சரிங்களா, இந்தியாவுக்கும் பரவிடுச்சு, டோட்டலா பரவிட்டு இருக்கு இந்த வீடியோ.